உலக உடல் உறுப்புகள் தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உடல் உறுப்புகள் தானம் செய்வதில் நாட்டிலேயே தமிழகம்தான் முதலிடத்தில் உள்ளது. நாடு முழுவதும் சுமார் 2.5 லட்சம் நோயாளிகள் மாற்று சிறுநீரகத்திற்காகவும் 50,000 பேர் மாற்று கல்லீரல் மற்றும் இருதயத்திற்காக காத்திருக்கின்றனர். விபத்தில் உயிரிழப்பவர்கள் மற்றும் மூளை சாவு அடைபவர்களின் உடல் உறுப்புகள் தானமாக கொடுத்தால் அவற்றை அறுவை சிகிச்சை மூலம் தேவைப்படும் நோயாளிகளுக்கு பொருத்தி மறுவாழ்வு அளிக்க முடியும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதனால் உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி உலக உடல் உறுப்புகள் தான தினமாக ஐநா அமைப்பால் கடைபிடிக்கப்படுகிறது. உடல் உறுப்புகள் தானம் செய்வதில் நாட்டிலேயே தமிழகம்தான் முதலிடத்தில் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். உடல் உறுப்பு தானத்தில் தமிழகமே தலை சிறந்து விளங்குகிறது. நீங்கள் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 மில்லியன் ஒரு 10 மில்லியன் பேருக்கு ஒரு 0.15% தான் இந்திய அளவில் உடல் தானம். ஆனால் தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 மில்லியன் பேருக்கு 1.5% சதவீதம் உடல் தானம் கொடுக்கப்படுகிறது. இது ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி.